ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெகா குயில் சேனல் அண்ட் என்னோடய பேர் கவி குயில். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா ரியாதில் உள்ள வண்டர் கார்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வண்டர் கார்டனுடைய மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே தான் நம்ம டிக்கெட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி நம்ம பேக்ஸ்லாம் செக் பண்ணி உள்ளே அலோ பண்ணுவாங்க. உள்ளே என்டர் ஆனதுமே ரெண்டு பக்கம் ரெண்டு கேட்ஸ் வச்சுருப்பாங்க. கிராஸ்னால் செஞ்சது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். கேட் கூடவே ரெண்டு செக்யூரிட்டியும் கூட நிற்க வச்சுருப்பாங்க. ஏன்னா அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த கேட் அதோடைய ஐஸ் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுது அவ்வளோ ரியலாக இருக்கிற மாதிரி சூப்பராக வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரு வண்டர் உமன் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லேக் க்ரியேட் பண்ணி இந்த ஃப்ளமிங்கோ பார்க் வச்சுருப்பாங்க. ஒயிட் அண்ட் பிங்க் கலர் ஃப்ளமிங்கோஸ் நிறைய இங்கே இருக்கும். இந்த வண்டர் கார்டனில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஜோனாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அதில் உள்ளது ஃபர்ஸ்ட் ஜோன் தான் ட்ரீ அட்வென்ச்சரு. அந்த ட்ரீ அட்வென்ச்சரில் ஃபுல்லாக அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் தான் இருக்கும். நீங்கள் எக்ஸைட்டிங்கான நிறைய அட்வென்ச்சரஸ் கேம்ஸ்லாம் விளையாடணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வரலாம். எல்லாம் பெரிய பெரிய ரைட்ஸு. இந்த ட்ரீ அட்வென்ச்சர் ஃபுல்லாகவுமே அடல்ட்ஸ்க்கு உண்டான ரைட்ஸாக தான் இருக்கும். இதுக்குண்டான டிக்கெட்ஸ் நீங்கள் ஆன்லைனில் ப்ரீ புக் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக் டேஸில் பர் பர்சன் 29 ரியால்ஸும், வீக்கெண்ட்ஸில் 59 ரியால்ஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டு கிட்ஸ் பிலோ 5 இயர்ஸ் இப்போ என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. அபோவ் 5 இயர்ஸ் தான் நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணணும். அண்டு ஒவ்வொரு ரைட்ஸுக்குமே நீங்கள் இண்டிவிஜுவலாக ஸ்பாட்டில் போய் நீங்கள் பே பண்ணியும் நீங்கள் விளையாடிக்கலாம். இல்லாட்டி இது தனியாக பேக்கேஜஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 299, 499 அந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் போனீங்கன்னா நீங்கள் அதை புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக அந்த ரைட்ஸ்லாம் போய்க்கலாம். பட் எல்லா ரைட்ஸையுமே நம்ம போகணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அந்த பேக்கேஜஸை ப்ரிஃபர் பண்ணலாம். பட்டு ஸ்பெசிஃபிக்காக சில ரைட்ஸ் மட்டும்தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்பாட்டில் போயிட்டு பே பண்ணி போய்க்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு.
கார்டனில் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி ரூம் இருக்கும். அதில் என்ன இருக்குதுன்னு ஆக்சுவலாக தெரியல. இந்த ஃபார்ம் கான்செப்ட் படி இந்த நிறைய இந்த டிராக்டர்ஸு, இந்த வைக்கோல் புல் வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த ஷாவல் வச்சு ஒரு ஆள், அந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஃபார்ம் முன்னாடி நின்றுட்டுருப்பாங்க. இந்த விசிட்டர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. இதுக்கும் இண்டிவிஜுவல் டிக்கெட்ஸ் தான். உள்ளே போகலான்னு பார்க்கறதுக்குள்ளார அவ்வளோ க்யூ இதுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இதுக்குள்ளார போனோம்னா எப்படியும் 2 hours ஆகிடும் அந்த க்யூவில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் அதுக்குள்ளார போகல. பட் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. போனவங்க யாராச்சும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒவ்வொரு ரைட்ஸ்க்கு முன்னாடியும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஏஜ் லிமிட்ஸு, ஹைட்டு, இந்த மாதிரி பர்டிகுலர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அந்த க்ரைட்டீரியாலாம் மெட்டானா தான் அந்த ரைட்ஸ்க்கே அலோவ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் அதில் வந்துட்டு அவங்க ரைட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இந்த ட்ரீ அட்வென்ச்சரில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்டான விஷயம் வந்து ஒரு மரத்தில் வந்துட்டு ஒரு உருவம் செஞ்சு அது பேசுகிற மாதிரியும் கண்ணை மூடி அசைக்கிற மாதிரியும் சூப்பராக ஒரு க்ரியேச்சர் வச்சுருப்பாங்க. அது வந்து அரபியில் வந்து நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். பட் அது எடிட்டிங்கில் போயிடுச்சு. இந்த வண்டர் கார்டனில் வந்து செகண்ட் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்டனு. இந்த பட்டர்ஃப்ளை கார்டன் பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜோன் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நீங்கள் பட்டர்ஃப்ளை தீம் பார்க்கலாம். ஆக்சுவலாக நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு பெஸ்ட்டு ஜோனுன்னு சொல்லலாம் இதில். இதுவும் இன்னொரு நெக்ஸ்ட்டு ஜோனும் வந்து ஃபோட்டோ செஷனுக்கு வந்து ஒரு பக்காவான ஜோனு. இந்த ட்ரீ அட்வென்ச்சரில் பார்த்த மாதிரி த ஃபார்ம்னு ஒன்று பார்த்தோம் இல்லை, அதே மாதிரி இங்கே வந்து ஹாண்டர் மேன்ஷன்னு சொல்லிட்டு ஒரு ஹரார் பேஸ்டு கான்செப்டில் வந்துட்டு ஒரு தீம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சூப்பராக இருந்தது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு. பட் நாங்கள் கிட்ஸோடு போனதுனால வந்து நிறைய நாங்கள் எதையும் நாங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. வண்டர் கார்டன்லாம் போனீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபார்மு, இந்த ஹாண்டர் மேன்ஷனு, அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடுங்க. பிகாஸ் லேட் ஆக ஆக வந்து ரொம்ப கூட்டம் ரஷ் ஆகிறதுனால உங்களுக்கு அங்கேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, வெயிட் பண்ணியே நிறைய டைம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா ரைட்ஸ்லாம் கூட அப்புறமா லேட்டராக பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஒவ்வொரு பர்டிகுலர் ஜோன்லேயுமே வந்துட்டு இண்டிவிஜுவலாக வந்து வாஷ்ரூம்ஸும் சரி, இந்த கெஃபிடேரியாவும் சரி, இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஒவ்வொரு ஜோனுக்கும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கங்கே அலைஞ்சு திரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ஜோன்லேயும் உங்களுக்கு தேவைப்பட்டதை வந்து அங்கங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பெரிய பெரிய ரைட்ஸ் இல்லாமல் இந்த ஒரு ரிங் வச்சுக்கிட்டு ஒரு பொருள் மேலே த்ரோ பண்ணால் அந்த பொருள் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க இல்லை, அந்த மாதிரி கான்செப்டில் வந்துட்டு நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு பக்கெட் வச்சு அதுக்குள்ளார பால், இத்தனை பால் வந்து த்ரோ பண்ணால் வந்துட்டு அந்த ஒரு சாஃப்ட் டாய்ஸ் மாதிரி ஒரு பெரிய பெரிய டாய்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு 20 ரியால்ஸ் 30 ரியால்ஸ் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அண்டு கிட்ஸ்க்கு வந்து இன்டோர் கேம்ஸ் மாதிரி நிறைய இதுக்குள்ளார வச்சுருப்பாங்க. டேஷிங் கார்ஸு, ட்ராம்போலைனு, அப்புறம் இந்த பைக் ரேஸு, கார் ரேஸு, அந்த மாதிரிலாம் வந்துட்டு இன்டோர் கேம்ஸ் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க இதுக்குள்ளார.
நம்ம என்டர் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஒரு வண்டர் உமன் வந்து பார்த்தோம் இல்லை, அதோடைய நைட் வியூ தான் இது. நைட் டைம்ஸில் வந்துட்டு அங்கே நல்ல மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. இந்த கிட்டாரு, பியானோ அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு நல்லா வாசிச்சுக்கிட்டு சூப்பரான ஒரு செட்டப் கொடுப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வண்டர் கார்டனுடைய கடைசி ஜோன் வந்து பார்த்திங்கன்னா த ப்ளூம் பேருக்கு ஏற்ற மாதிரியே உள்ளே சூப்பராக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட்க்கு உண்டான ஒரு பெஸ்ட்டு பிளேஸுன்னா த ப்ளூமும் அண்டு இந்த பட்டர்ஃப்ளை ஜோனும் தான். நீங்கள் போனீங்கன்னா அந்த ஈவினிங் டைம் வந்து ஒரு நைட்டு போல் போனீங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த ப்ளூம் பார்க்கறதுக்காக. சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரீ அட்வென்ச்சரில் வந்து இது ஒரு கிரியேச்சர் ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கேர்ளுடைய ஃபேஸு, அது தலை ஃபுல்லாக வந்துட்டு ஒரு க்ரீனிஷாக பலூன்ஸு, கலர் லைட்ஸ்லாம் வந்து வச்சு ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதுவுமே வந்து கண்ணை மூடி திறக்கிறதெல்லாம் வந்து அப்படியே ரியலிஸ்டிக்காக காட்டியிருப்பாங்க. அதுவுமே வந்து நைட் டைம் பிக்சர் பாருங்கள், சூப்பராக இருக்கும் பார்க்க. அண்ட் பேக் டு த ப்ளூம் ஜோனுக்கு வந்தோம்னா வந்துட்டு இதில் வந்து நிறையா வாட்டர் கேம்ஸ் வந்து இந்த ஜோனில் வச்சுருக்காங்க. எல்லாமே இந்த ஏஜ் லிமிட்டு தான், சர்டைன் ஏஜ்க்கு தான் அலோவ் பண்ணுறாங்க எல்லாமே. நிறைய இந்த வாட்டர் கேம்ஸும் வந்துட்டு இந்த குட்டி பசங்களுக்கு உண்டான சின்ன ரைட்ஸும் வந்துட்டு இதில் வச்சுருக்காங்க. கடைசியாக இந்த ஜோனில் பார்த்தா ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஆக்சுவலாக ஏதாவது ஷோஸ்லாம் வந்துட்டு இங்கே தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்ரிடே ஏதாவது ஒரு ஷோ வந்து இருக்கும் போல். அங்கே வந்து ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது. அதில் பின்னாடி பார்த்தா பேக்ரவுண்டில் சூப்பராக வந்துட்டு பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். கீழே ஃபுல்லாக அந்த ஒரு கிரவுண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த ஸ்டேஜ் வச்சுருப்பாங்க. நாங்கள் போன அன்றைக்கி வந்து டிஜே மியூசிக் இருந்தது.
எல்லாம் கேட்டு அவங்கவுங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படியே கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்க. ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.